Good morning student. இன்னைக்கு பார்க்க போகிறது 12.1 உடைய exercise 12.1 உடைய continuation part. இது இப்போ 5th ப்ராப்ளத்தோடைய செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டிஃபைன் ஆன் ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் Q as follows: A star B equal to A plus B by 2, AB belongs to Q. Examine the existence of identity and the existence of inverse for the operation star on Q. அதாவது A star B equal to A plus B by 2 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன செக் பண்ணணும்னா, examine the existence of identity and the existence of inverse for the operation star on Q. அதாவது ஐடென்டிட்டியும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு நம்மளை செக் பண்ணி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ செக் பண்ணி சொல்ல போகிறோம். ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செட்டு எடுத்து எழுதணும். கொடுத்துருக்க செட் என்னென்னா, A star B equal to A plus B by 2, A comma B belongs to Q. இதுதான் கொடுத்துருக்க செட். சரியா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன செய்யணும்னா, ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் செக் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டினா, இப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதான் செக் பண்ணி சொல்லணும். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி என்னென்னா, A ஸ்டார் E ஈக்குவல் டு E ஸ்டார் A ஈக்குவல் டு A. இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா இதை எடுத்து எழுதும். A ஸ்டார் E ஈக்குவல் டு E ஸ்டார் A ஈக்குவல் டு A. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். A ஸ்டார் E ஈக்குவல் டு ஏனா, இப்போ A ஸ்டார் ஈனா பை டெஃபினேஷன் படி A ப்ளஸ் E பை 2 ஈக்குவல் டு ஏன்னு எடுத்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ A ப்ளஸ் E ஈக்குவல் டு 2A. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலான்னா, E ஈக்குவல் டு 2A மைனஸ் A. சரியா? 2A மைனஸ் ஏனா A. E ஈக்குவல் டு A. ஆக்சுவலாக ஏங்கிறது ஆர்பிட்டரி வேரியபிள்ஸ். ஈயோடைய வேல்யூ எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் வரணும். ஒன்று 0 வரணும், இல்லை 1 வரணும், இல்லை 1/, எனி நம்பர்ஸ். சரிங்க? இப்போ 0, 1 அது மாதிரி வந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அப்போ விச் இஸ் நாட் பாசிபிள். ஆர்பிட்டரி வேரியபிள் கண்டிப்பாக ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக வராது. ஸோ அப்போ விச் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஈக்கு எப்பவுமே நம்பர்ஸ் தான் வரணும். அப்போ which is not possible, therefore identity not exist. Identity not exist. அப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகலனா கண்டிப்பாக இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ இன்வர்ஸ் ஆல்சோ, செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆனால் தான் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை போக முடியும். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி சொல்ல முடியும். ஆனால் ஐடென்டிட்டியே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ கன்க்ளூஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். So next பார்க்க போகிறது 6th problem. Fill in the following table so that the binary star on A, ABC is commutative. Star ABC, ABC, B, A star A, B, B star A, C, B star B, B, B star C, A, C star A, A, C star C, C. சரிங்களா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, fill in the following table so that the binary star on A. ஸோ A செட்டில் பைனரியை வந்து ஸ்டார் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆன்சர் இல்லாத பாக்ஸ்க்கு இப்போ நம்ம ஃபில் பண்ண ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
பைனரி இஸ் காமுடேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆன்சர் இல்லாத பாக்ஸ்க்குலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சொல்யூஷன். So given star is a commutative. Star is a commutative. So star வந்து commutative சொல்லிருக்காங்க. அப்போ commutativeனா A star B equal to B star A. அது ரிவர்ஸ் எழுதுனா ஆன்சர் ரெண்டுமே சேம் ஆகும். தான் commutative property. இப்போ உங்களுடைய பாக்ஸில் பார்த்தோன்னா இப்போ எதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து A ஸ்டார் A ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது A ஸ்டார் A ஈக்குவல் டு B. இது எப்படி எழுதணும் ரிவர்ஸ் எழுதினாலும் திரும்ப அகைன் நமக்கு அதாவது A ஸ்டார் A ஈக்குவல் டு பின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ரிவர்ஸ் எழுதினாலும் அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் பாருங்கள் B ஸ்டார் A ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்போ எப்படி எழுதலான்னா அப்போ அதாவது இங்கே பாருங்கள் B ஸ்டார் ஏனா அப்போ B ஸ்டார் A ஈக்குவல் டு சின்னா இது இப்போ ரிவர்ஸில் எழுதலாம். ரிவர்ஸில் எழுதும்போது A ஸ்டார் B ஈக்குவல் டு C தான் வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த பாக்ஸில் நம்ம என்ன எழுதலாம்னா அப்போ B ஸ்டார் ஏனா அப்போ A ஸ்டார் B இருக்கிற இடத்துல நம்ம C போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு B ஸ்டார் C ஈக்குவல் டு B ஸ்டார் C ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது ரிவர்ஸ் எழுதும்போது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ரிவர்ஸ் எழுதணும், மாற்றி எழுதணும். அப்போ C ஸ்டார் B ஈக்குவல் டு ஏ. அப்போ C ஸ்டார் Bனா C ஸ்டார் B ஈக்குவல் டு ஏ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் வாங்க. தேர்ட் ரோவில் C ஸ்டார் A வந்து ஏ. சரிங்களா? அப்போ C ஸ்டார் A ஈக்குவல் டு ஏனா அது ரிவர்ஸில் எழுதும்போது A ஸ்டார் C ஈக்குவல் டு ஏ. அப்போ A ஸ்டார் C ஈக்குவல் டு ஏ. புரியுதுங்களா? ஸோ இப்போ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சர்லாம் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 7th ப்ராப்ளம். Consider the binary operation star defined on the set A equal to A, B, C, D by the following table. Consider ஒரு ஸ்டார் பைனரி ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டேபிளில் அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேபிள் என்னென்னா இதான் என்னுடைய டேபிள் ஸ்டார். ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் இட் காம்படேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா கொஷின்ஸ் வந்து இஸ் இட் காம்படேட்டிவ் அண்டு அசோசியேட்டிவ். காம்படேட்டிவ் அசோசியேட்டிவான கொஷின் கேட்குறாங்க. அப்போ நம்ம வெரிஃபை பண்ணி சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஃபஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் செக் பண்ண போகிறேன். ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேன். ஸோ காம்படேட்டிவ்னா யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A. ஸோ அப்போ பார்க்கும்போது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A. எப்படி ரிவர்ஸ் எழுதினாலும் ரெண்டு ஆன்சரும் சேமாக இருந்தால் அது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த டேபிளில் இருக்க எலமெண்ட்லாம் அது மாதிரி செக் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரோவில் A ஸ்டார் A அது கிடையாது, A ஸ்டார் B. ரெண்டு எலிமெண்ட்டை தான் எடுத்து செக் பண்ணி சொல்ல முடியும், ஒரே எலிமெண்ட்டை செக் பண்ண முடியாது. அப்போ A ஸ்டார் B ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா A ஸ்டார் B ஈக்குவல் டு தட் மீன்ஸ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி A ஸ்டார் B ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரிவர்ஸில் பண்ணும்போது B ஸ்டார் A என்னன்னு பார்க்கணும். B ஸ்டார் A இங்கே என்ன வருதுன்னா B ஸ்டார் A வந்து இங்கே வந்து Dன்னு வருது. ஸோ அப்போ A ஸ்டார் B ஆக்சுவலாக A ஸ்டார் Bக்கு டேபிள் படி A ஸ்டார் Bக்கு Cன்னு ஆன்சர் வருது, B ஸ்டார் Aக்கு Dன்னு ஆன்சர் வருது. ரெண்டு ஆன்சருமே நாட் ஈக்குவல். அப்போ நாட் ஈக்குவல்னால் அப்போ நாட் காம்படேட்டிவ். காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணலைச்சு, அதாவது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸ்டார் அதாவது ஸ்டார் நாட் சாட்டிஸ்ஃபைடு த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி.
is not satisfied. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இப்போ அசோசியேட்டிவ் வெரிஃபை ஆதான் செக் பண்ணி சொல்லணும். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி சொல்ல போகிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ அசோசியேட்டிவ்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இப்போ டேபிள்ஸில் பார்த்தோன்னா ஏ ஸ்டார் இப்போ பி ஸ்டார் சி என்னன்னு பார்ப்போம் டேபிள்ஸில். இப்போ டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா பி ஸ்டார் சி உடைய ஆன்சர் டேபிள்ஸில் பி. பி ஸ்டார் சி வந்து ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்டார் பி உடைய ஆன்சர் ஏ ஸ்டார் பி உடைய ஆன்சர் சி. சரிங்களா? ஸோ அப்போ டேபிள்ஸ்லேருந்து நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். அதாவது பி ஸ்டார் சி டேபிள்ஸ் படி பி ஸ்டார் சினா பி, ஏ ஸ்டார் பினா சி, சி ஸ்டார் சி. அகைன் இப்போ ஏ ஸ்டார் பியோடைய ஆன்சர் டேபிள்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்து எழுதணும். அதுக்கடுத்து சி ஸ்டார் சியோடைய ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஏ ஸ்டார் பினா உங்களுடைய ஆன்சர் சி ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு சி ஸ்டார் சினா உங்களுடைய ஆன்சர் ஏ. இப்போ டேபிள்ஸ் படி பார்த்தோன்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு சி, சி ஸ்டார் சி வந்து ஏ. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக இருந்தால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதலாம். ஆனால் ரெண்டு ஆன்சருமே நாட் ஈக்குவல் வருது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இதுதான் நம்மளுடைய கொஷின். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஆக்சுவலி இந்த கொஷின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 7th ப்ராப்ளத்துடைய கொஷின் என்னென்னா ஸ்டாருங்கிற ஒரு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏங்கிற ஒரு செட்டில் ஸ்டாருங்கிற ஸ்டார் வந்து ஏ செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள்ஸில் காம்படேட்டிவாக அசோசியேட்டிவாக செக் பண்ணி சொல்லணும். தான் கொஷின்ஸு. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் காம்படேட்டிவும் நாட் சாட்டிஸ்ஃபைடு, அசோசியேட்டிவும் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இதுதான் அதனுடைய சொல்யூஷன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 8th ப்ராப்ளம். 8th கொஷின். Let A equal to 1 0 1 0 0 1 0 1 1 0 0 1, B equal to 0 1 1 1 0 0 0 1 0 1 0 1, C equal to 1 0 1 1 1 1 0 1 1 1 0 1, be any three Boolean matrices of the same type. Find A meet B, A join B,
sorry, A join B, A meet B, A join B meet C, A meet B join C. ஸோ இங்கே என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 பூலியன் மேட்ரிக்ஸஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பூலியன் மேட்ரிக்ஸ்னால் அதனுடைய என்ட்ரிஸ் எல்லாமே ஒன்று 0வாக இருக்கும் இல்லை 1ஆக இருக்கும், ரெண்டுமேவும் கலந்து வரும். ஆனால் 0 1 தவிர வேறு எந்த எலமெண்ட்டுமே அங்கே இருக்காது, வேறு எந்த நம்பர் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம பூலியன் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அந்த மேட்ரிக்ஸை பூலியன் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா A ஜாயின் பின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் A மீட் B, A ஜாயின் B மீட் C கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு A மீட் B ஜாயின் C கண்டுபிடிக்கணும். இதான் உங்களுடைய ப்ராப்ளம் கொஷின்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A ஜாயின் B. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய கிவன் மேட்ரிக்ஸ் தான் நான் எடுத்து எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் என்னென்ன மேட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு 1 0 1 0 1 0 1 0 0 0 1 1. This is A matrix. Next கொடுத்துருக்கிறது B matrix 0 1 1 1 0 0 0 1 0 1 0 1. Next C matrix கொடுத்துருக்காங்க. C matrix 1 0 1 1 1 1 0 1 1 1 0 1. இதான் C matrix. 3 matrix கொடுத்துருக்காங்க. இப்போ சப்டிவிஷன் 1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா A ஜாயின் B கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ A ஜாயின் Bனா ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். A மேட்ரிக்ஸ் 1 0 1 0 1 0 1 0 0 0 1 1. இதான் A மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? ஜாயின் B மேட்ரிக்ஸ் என்னென்னா 0 1 1 1 0 0 0 1 0 1 0 1. இதான் B மேட்ரிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? இப்போ எல்லா எலமெண்ட்டுக்குமே நம்ம ஜாயின் எடுக்கணும். அப்போ அதாவது 1 ஜாஸ்பாண்டிங் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஜாயின் எடுக்கணும். அப்போ 1 ஜாயின் 0 0 ஜாயின் 1 1 ஜாயின் 0 0 ஜாயின் 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 0 ஜாயின் 1 1 ஜாயின் 0 0 ஜாயின் 1. நெக்ஸ்ட்டு 1 ஜாயின் 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ எலமெண்ட் 1 ஜாயின் 1 0 ஜாயின் 0 0 ஜாயின் 0 1 ஜாயின் 1. இது இப்போ எல்லா எலமெண்ட்டுக்குமே 2 மேட்ரிக்ஸ்க்கும் ஜாயின் எடுத்தாச்சு. அது ஜாயின் பொறுத்த வரைக்கும் அதாவது என்னென்னா 1 எந்த இடத்துல 1 வந்து எக்ஸிஸ்ட் ஆனாலே அந்த இடத்துல 1 போட்டுக்கணும். 2 இடத்துல 1 எக்ஸிஸ்ட் ஆனாலும் 1 தான், எல்லாம் ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆனாலும் 1 தான் ஜாயின் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ஆன்சர் எப்படி வரும்னா 1 ஜாயின் 0னா 1 1 1. இங்கே இதுக்கு 1 வரும் 1. இப்போ இங்கே 2 இடத்துலையுமே 0 தான் இருக்குது. 1 எக்ஸிஸ்ட் ஆகல. அப்போ அந்த இடத்துல மட்டும்தான் 0. 1 எக்ஸிஸ்ட் ஆனால் அங்கே அந்த இடத்துல 1 போடணும். ஆனால் இங்கே 1 எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. 1 1 0 1 1 1. இதுதான் அதனுடைய ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது A ஜாயின் B உடைய ஆன்சர் இதுதான். A ஜாயின் B உடைய ஆன்சர் 1 1 1 1 1 0 1 1 0 1 1 1. இதுதான் A ஜாயின் B. நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் ஆக்சுவலாக செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா A மீட் B ஈக்குவல் டு A மீட் Bனா A மேட்ரிக்ஸ் 1 0 1
0 1 0, next 1 0 0, next 0 1 1. Meet B matrix. B matrix என்னன்னா 0 1 1 1 0 0, next 0 1 0 1 0 1. இதான் B மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு மீட் எடுக்கணும். இப்போ எல்லா எலமெண்ட்டுக்குமே இங்கே நம்ம வந்து மீட் எடுக்க போகிறோம். அப்போ 1 மீட் 0 0, இதில் ஃபஸ்ட்டு காலம்னா இங்கேயும் ஃபஸ்ட்டு காலம் எலமெண்ட் எடுத்துக்கணும். 0 மீட் 1, நெக்ஸ்ட்டு 1 மீட் 1, நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 0 மீட் 1 1 மீட் 0 0 மீட் 0, நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம் 1 மீட் 0 0 meet 1 0 meet 0, next fourth column, that means 0 meet 1 1 meet 0 1 meet 1. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இப்போ வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இப்போ மீட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே 1 இருந்தால் மட்டும்தான் 1 போடணும். சரிங்களா? அதாவது மீட்டு பொறுத்த வரைக்குமே ரெண்டு சைடுமே 1 இருந்தால் மட்டும்தான் 1 போடணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 0 போய் 1 மீட் 0 இருக்கிற ரெண்டு சைடுமே 1 இல்லை, அப்போ அந்த இடத்துல 0 தான் வரும். அப்போ 0. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 மீட் 1 ரெண்டு சைடுமே 1 இருக்குது, அப்போ அந்த இடத்துல 1 போடணும். 0 மீட் 0நாலும் 0 தான். சரிங்களா? 1 வந்து ரெண்டு சைடாக 1 ரெண்டு சைடும் 1 இருந்தால் மட்டும் தான் 1, இல்லைன்னா எந்த ஃபார்மேட் இருந்தாலும் அங்கே வந்து 0 தான் ஆன்சர். அப்போ இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட்டு அப்போ 1 மீட் 0 இருக்கிற இடத்துல 0 வரும். அதே மாதிரி 0 மீட் 1 இருக்கிற இடத்துல 0. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1 மீட் 1 மீட் 1 இருக்கிற இடத்துல 1, ஏன்னா ரெண்டு சைடுமே 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே ரெண்டு சைடு 1 இல்லை, அப்போ 0 1 மீட் 0னா 0 0 மீட் 0னா 0. அதே மாதிரி இங்கேயும் 1 மீட் 0னா 0 0 மீட் 1னா 0 0 மீட் 0 0. அதே மாதிரி 0 மீட் 1னா 0 1 மீட் 0னா 0, இங்கே 1. ஸோ இதான் உங்களுடைய ஆன்சர் ஏ அண்டு மீட் பி உடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன்ஸ் பார்க்க போகிறது A join B meet C. இதான் தேர்ட் சப்டிவிஷன்ஸ். நம்ம ஏற்கனவே A join B கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். ஸோ A join B என்ன எழுதியிருக்கோன்னா 1 1 1 1 1 1 1 0 0 1. இதான் A join B. Meet C. இப்போ C மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். C மேட்ரிக்ஸ் 1 1 0 1 0 1 1 0 1 1 1 1. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு மீட் எடுக்கணும். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் காலமில் 1 மீட் 1 1 மீட் 0 1 மீட் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 1 மீட் 1 மீட் 1 1 மீட் 1 0 மீட் 1. நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம் 1 மீட் 0 1 மீட் 1, நெக்ஸ்ட்டு 0 மீட் 1. நெக்ஸ்ட்டு 1 மீட் 1 1 மீட் 0 1 மீட் 1. புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போ மீட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு 1 இருந்தால் மட்டும்தான் 1, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 0. அப்போ 0 1 1 மீட் 1 1 1 0, this is 0 1 0 1 0 1. ஸோ இதான் A or B meet C உடைய ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
கவனிங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 9th ப்ராப்ளம். let m equal to x x x x x belongs to r minus 0 அப்படின்னா r minus 0 ஜீரோவில் ஆரில் 0 இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு star be the matrix multiplication, determine whether m is closed under star, if so examine the commutative and associative properties satisfied by star on m. அதாவது determine whether m is closed under star வந்து க்ளோஸ்டான்னு நம்ம செக் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமின் commutative associative property satisfied by star, அதாவது commutative associative எக்ஸிஸ்ட் ஆதான்னு வெரிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். சரிங்களா, இதுதான் இந்த கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் எம்ங்கிற செட்டை ஃபஸ்ட்டு கிவன் செட்டை எடுத்து எழுதுகிறேன். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிவன் செட் என்ன, m ஈக்குவல் டு x x x x சரிங்களா, such that x belongs to r minus 0. இதுதான் நம்மளுடைய given set. அதுக்கடுத்து இப்போ வந்து க்ளோஷரான்னு செக் பண்ணி சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து ஏ செட் வந்து x x xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி செட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா y, தட் மீன்ஸ் y y y y. இப்போ க்ளோஷர்னா ரெண்டு செட்டை மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ், நெக்ஸ்ட்டு ஒய் ஒய் ஒய். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இல்லை ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் எடுக்கணும், இல்லை காலம் வைஸ் எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இதை எப்படி எடுத்துக்குவேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸு எக்ஸு, ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும் ஒய் ஒய், ரோ அப்படி தான் எடுத்துக்கணும் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ செகண்ட் ரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் எக்ஸ் correspondingly y y, next x x corresponding row, that means column y y ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து எழுதணும்னா, இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ xy xy ப்ளஸ் xy, அதே மாதிரி இங்கேயும் xy ப்ளஸ் xy, அது மாதிரி இங்கே கரஸ்பாண்டிங்லி xy ப்ளஸ் xy, அதே மாதிரி இங்கேயும் xy ப்ளஸ் xy. சரியா? ஸோ இதுலேருந்து ஏபி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா 2xy 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 2xyன்னு எடுத்து எழுதலாம். சரியா? ஸோ அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஆக்சுவலாக இது வந்து m ஃபார்மேட்டில் இருக்குது, எலமெண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது, விச் இஸ் பிலாங்ஸ் டு m. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா, ஸ்டார் இஸ் ஏ, தட் மீன்ஸ் ஏ ஸ்டார் இஸ் ஏ பைனரி. மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா closure properties is satisfied, that means star is a binary, is a binary on m ன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணி சொல்ல போகிறது ஐடென்டிட்டி.
நம்ம செக் பண்ணி சொல்ல போகிறது commutative and associative. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது commutative property. commutative property. ஸோ இப்போ commutative property பார்த்தோன்னா ஸோ யூஸ்வலாக A star B equal to B star A. ஸோ இதில் A மேட்ரிக்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். B மேட்ரிக்ஸ் y y y equal to y y B மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் x x x x இதான் A மேட்ரிக்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2xy வரும். 2xy அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் 2xy அதே மாதிரி 2xy வரும். ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வருது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம் commutative property is satisfied. commutative property is satisfied. Next பார்க்க போகிறது associative. associative property A star B star C equal to A star B star C. சரியா? ஸோ இப்போ பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா A மேட்ரிக்ஸை எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். B மேட்ரிக்ஸை ஒய் ஒய் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். C மேட்ரிக்ஸை இசட் இசட் இசட். அதே மாதிரி இங்கே எக்ஸ் 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 y y y y z z ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் எப்படி இருக்குன்னா எக்ஸ் 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 2yz 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 2yz. அதே மாதிரி இங்கே 2xy 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 z z z which implies 4xy z 4xy z 4xy z 4xy z equal to 4xy z 4xyz 4xyz 4xyz. ஸோ ரெண்டு சைடுமே சேமாக இருக்கு. therefore associative property is satisfied. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ இது எல்லாமே எடுத்து நோட்டில் எடுத்து எழுதுங்க. இதான் உங்களுக்கு அசைன்மெண்ட். கம்ப்ளீட் த கிளாஸ்.